வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் இலவசமாக படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எதன் கீழே இந்த இலவச சலுகையை பெறலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், விண்ணப்பிப்பதற்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இலவச மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சேர்க்கை தொடர்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குநரும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அதிகாரியுமான எம் பழனிசாமி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் ஆண்டுதோறும் தனியார் பள்ளிகளில் உள்ள ஆரம்ப நிலை வகுப்புகளில் 25% இடங்கள் மூலம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இலவசமாக மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பணிகள் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் தொடங்கி மே மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறும். ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் தனியார் பள்ளிகள் 25% இடங்களை கணக்கிட்டு அதன் விவரங்களை எமிஸ் தளம் மற்றும் பள்ளியின் முகப்பு வாயிலில் பலகையாக வைக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவர்கள் பள்ளிகளுக்கு 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க வேண்டும். விண்ணப்ப பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் பதிவேற்றம் செய்ய தேவையான ஸ்கேனர் வசதி ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக விண்ணப்பிக்கும் பெற்றோர்களுக்கு பள்ளி ஒப்புகை சீட்டை வழங்க வேண்டும். பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு குழந்தையின் பிறப்பு சான்றிதழை ஆய்வு செய்து வயது குறித்து பெற்றோர் உறுதிமொழி படிவத்தில் ஏதாவது ஒன்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அரசு உத்தரவின்படி 2020 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2021 ஜூலை 31ஆம் தேதிக்குள் பிறந்திருக்கும் குழந்தைகள் எல்கேஜி வகுப்பிலும், 1ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர்க்கை 2018 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2019 ஜூலை 31ஆம் தேதிக்குள் பிறந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மே மாதம் 28ஆம் தேதி குலுக்கல் முறையில் சேர்க்கை பணிகள் நடத்தப்படும். சேர்க்கைக்கு தேர்வானவர்கள் விவரங்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியல் மே மாதம் 29ஆம் தேதியன்று மாலை 5 மணிக்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இதற்கான குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.